பரிசு தொகுப்பு பண்டிகைக்கா பாலிடிக்ஸ்கா? ஒவ்வொரு பொங்கலுக்கும் தமிழக அரசு ரொக்கம் தருமா, பச்சரிசி வெல்லத்தோட கரும்பை மட்டும் கொடுத்து கடமையை முடிச்சிடுமாங்கிற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் கிட்ட ஏற்பட துவங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. தமிழகத்துல அனைத்து தரப்பு மக்களும் பொங்கலை சிறப்பா கொண்டாடத்தான் பொங்கல் தொகுப்பும் ரொக்கமும் வழங்கப்படுதுன்னு அரசு சார்பில் சொன்னாலும் 2000 கொடுப்பீங்களா 3000 கொடுத்தா என்னன்னு அரசியல் கட்சிகளே ஆளும் தரப்புக்கு கேள்விகளை முன்வைக்குது. பொங்கல் பரிசு தொகுப்பும் ரொக்க பணமும் பொங்கலுக்காகவா தேர்தலுக்காகவா? ரொக்கத்தையும் தொகுப்பையும் மக்கள் எதிர்பார்க்கறாங்களா? எப்படி ஆரம்பிச்சது இந்த பொங்கல் தொகுப்பு? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட் பார்க்க போறோம். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு மாசம் கூட இல்லாத நிலையில தமிழ்நாடு அரசோட பொங்கல் தொகுப்பு தொடர்பான எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறத பார்க்க முடியுது. பொங்கல் தொகுப்பு தொடர்பான விவாதம் தமிழ்நாட்டு அரசியல் களத்திலையும் எதிரொலிக்க துவங்கியிருக்கு. இந்த முறை பொங்கல் பரிசு தொகுப்போட 5000 ரூபாய் கொடுக்கணும்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வச்சிருக்காரு. சேலத்துல செய்தியாளர்களை சந்திச்ச அவரு, கடந்த அதிமுக ஆட்சியில பொங்கல் தொகுப்பா 2500 ரூபாய் வழங்கப்பட்ட போது ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் 5000 ரூபாய் கொடுக்கணும்னு அன்றைய எதிர்க்கட்சி தலைவரா மு.க. ஸ்டாலின் கோரிக்கை வச்சாரு. இப்ப அவரு முதலமைச்சரா இருக்காரு, அதனால அவர்கிட்ட அதையே கோரிக்கை வைக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. 2025ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புல பொருட்கள் மட்டுமே வழங்கப்பட்டுச்சு, பணம் வழங்கப்படல. ஆனா இந்த பொங்கல் தேர்தலுக்கு முன்னால வரதால பொங்கல் தொகுப்போட கண்டிப்பா பணம் வழங்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி 5000 ரூபாய் வழங்கணும்னு கோரிக்கை வச்சிருக்கிற நிலையில தமிழ்நாடு அரசோட நிதி சுமை காரணமா 3000 ரூபாய் வரை வழங்க வாய்ப்பு இருக்குங்கிற தகவல்களும் இருக்கு. இது தொடர்பா தலைமைச் செயலகத்துல அரசு உயரதிகாரிகள் ஆலோசனை நடத்தினதாகவும், ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரொக்க பணம் கொடுக்க எவ்வளவு நிதி தேவைப்படும், சமாளிக்கிற அளவில் நிதி ஆதாரம் இருக்கானும் அதிகாரிகள் ஆலோசிச்சதா செய்திகள் வெளியாகியிருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் பொங்கல் தினத்தன்று புத்தாடை உடுத்துறத உறுதி செய்கிற விதமா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்குற திட்டம் 1983ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆரால தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. 1990ல முதலமைச்சரா இருந்த கருணாநிதி ஓய்வூதியதாரர்களுக்கு பொங்கலுக்காக ரொக்க பரிசா 100 ரூபாய் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வச்சாரு. அவரோட 2006, 2011 ஆட்சி காலத்துல தான் பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்கிற நடைமுறை தொடங்கப்பட்டுச்சு. 2009ஆம் ஆண்டு பொங்கலுக்கு தமிழ்நாட்டில் உள்ள தகுதி வாய்ந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1/2 கிலோ பச்சரிசி, 1/2 கிலோ வெல்லம், தலா 25 கிராம் முந்திரி பருப்பு, உலர் திராட்சை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. 2011ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா 2012ல இந்த திட்டத்தை கைவிட்டாங்க. அதுக்கப்புறம் மக்களுக்கு இந்த திட்டத்துக்கு இருக்கும் வரவேற்பை பார்த்து 2013ல திட்டத்தை மீண்டும் தொடங்கினாங்க. வழக்கமான பரிசு தொகுப்போட சேர்த்து 100 ரூபாய் பணமும் கொடுத்தாங்க. 2013, 2014 ஆண்டுகள்ல திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலையில 2015ஆம் ஆண்டு மீண்டும் திட்டம் நிறுத்தப்பட்டு 2016 தேர்தலுக்கு முந்தைய பொங்கலுக்கு மீண்டும் வழங்கப்பட்டுச்சு. ஜெயலலிதாவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி திட்டத்தை தொடர்ந்துட்டு வந்த நிலையில 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலை முன்னிட்டு அந்த பொங்கலுக்கு பரிசு தொகுப்போட சேர்த்து 1000 ரூபாய் வழங்கினார். 2020ஆம் ஆண்டு அதே நடைமுறை தொடர்ந்த நிலையில 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் கொரோனா காரணங்களால அந்த தொகை 2500 ரூபாயா உயர்த்தப்பட்டுச்சு. 2021ல முதல்வரான மு.க. ஸ்டாலின் 2022ல 21 பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பு மட்டும் வழங்கினார். ஆனா பொங்கலுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்த உடனேயே கொரோனாவை காரணம் காட்டி 4000 ரூபாய் கொடுத்தாரு. பொங்கலுக்கு பொருட்கள் வழங்குறதுல ஏற்பட்ட சிக்கலை தொடர்ந்து பொருட்கள் குறைக்கப்பட்டு அதுக்கு பதிலா 1000 ரூபாயை 2023 மற்றும் 2024 பொங்கலுக்கு கொடுத்தாரு. ஆனா 2025ல அரிசி, சர்க்கரை, கரும்புன்னு பொங்கல் தொகுப்பை மட்டுமே கொடுத்தாரு. இந்த நிலையில தான் 2026க்கு ரொக்கம் கொடுக்க சொல்லி எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைக்க துவங்கி இருக்கு. 2026ஆம் ஆண்டு இலவச வேட்டி சேலை திட்டத்துக்கு 668 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. பொங்கல் பரிசை பொறுத்த வரைக்கும் 2025ல 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு அடங்கின பரிசு தொகுப்புக்கு 249 கோடியே 75 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கு. 2024ஆம் ஆண்டுல பரிசு தொகுப்போட 1000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டுச்சு.
இதுக்காக 2436 கோடியே 18,77,690 ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் விவசாயிகளுக்கான பண்டிகையா பார்க்கப்படுற பொங்கலுக்கு வழங்கப்படுற தொகுப்புகளும் ரொக்கமும் அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருக்காங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. விவசாயிகளோட ஆதார பிரச்சனையா இருக்கிற நெல், கரும்புக்கு உரிய விலை, நெல் கொள்முதல்ல இன்னும் நீடிக்கிற சிக்கல்கள், உர தட்டுப்பாடு, நெசவாளர்களுக்கு நூல் விலை உயர்வு, மின் கட்டண உயர்வுன்னு இன்னும் தீராத பிரச்சனைகளோட பட்டியல் நீளமா இருக்கிறதையும் பார்க்க முடியுது. பொங்கலுக்கு கொடுக்கிற தொகுப்புகளும் ரொக்கமும் அனைத்து தரப்பு மக்களையும் பொங்கல் கொண்டாடுறத உறுதி செஞ்சாலும் அதுவே விவசாயிகள், நெசவாளர்களோட பிரச்சனைகளை நிரந்தரமா தீர்த்திடாதுங்கிறது தான் யதார்த்தமா இருக்கு.